குழம்பு செய்ய போகிறேன். இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறேன், மீனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். மீன் வறுக்க போகிறேன். மீன் வறுக்கலாமா? ஒரு தட்டு எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ மீன் வறுக்க போகிறேன். சால்ட், சிம்பிள் வறுவல், சால்ட், குழம்பு மிளகாத்தூள் பரட்டிக்கிறேன். இதெல்லாம் சிம்பிளாக சீக்கிரமாக செய்து முடிக்கிறோம். ½ அன் ஹவர்லேயே செய்திடலாம் சமையல்லாம். உப்பு பார்த்துக்கிட்டேன். சாலை மீன் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறேன். புளி ஊற்றி போகிறேன். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். சாலை மீன் நல்லா முருவலை வறுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாமா? சுவையான சாலை மீன் வறுவல். நம்மளாம் சிம்பிளாக செலவே இல்லாமல், இந்த மீன் கூட ரொம்ப விலை கம்மி தான். 50 ரூபா தான் இந்த மீன். மீனோட விலையே 50 ரூபா. ஆனால் சாலை மீன் வந்து சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதுன்றாங்க. அதனால தான் சாலை மீன் அடிக்கடி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மீன் 50 ரூபா தான். இந்த சாலை மீன் இவ்வளவும் இல்லை சுவையான சாலை மீன் வறுவல். ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த எண்ணெயிலே நான் வந்து மீன் குழம்பு வச்சுக்கிறேன். கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு கடுகு பொடிட்டோம். கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு சாம்பார் வெங்காயமாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு சுவையான மீன் குழம்பு. கருவேப்பிலை. இப்போ நான் இதில் வந்து உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கேன் அந்த மீன் குழம்பு. அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு பிடிக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். வதக்கிடலாம். கூடவே சாம்பார் வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். சாம்பார் வெங்காயம் அரைச்சி போட்டு செய்தால் தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரிலே ஒரு 3 தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம சீக்கிரமாகவும் செய்யலாம், இது டேஸ்ட்டாகவும் செய்யலாம், விலையும் கம்மி. இதில் வந்து இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு செட்டே ஆகாது. வதங்கட்டும். தக்காளி அரைச்சிடணும். சிம்பிள் மெத்தட், ஆனால் ரொம்ப டேஸ்டியானது. தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டுக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி வாசனை போட்டோம். அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி மிக்ஸி ஜாரிலே ஊற்றிக்குவோம். நான் கொஞ்சமாக தான் மீன் குழம்பு வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன்.
நான் கரைச்ச புளியை ஊற்றிக்கிறேன். நல்லா கொஞ்சம் வத்தட்டும். நான் இன்றைக்கி மசாலாலாம் அரைக்கவே இல்லை. இன்றைக்கி வந்து சிம்பிள் மெத்தட் மீன் குழம்பு தான் பண்ணுறது. செம்ம டேஸ்ட்டு. மீன் குழம்பு கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம் கலந்து. இது ஏற்கனவே உப்பு மிளகாத்தூள் புளி போட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த மீனை அதில் போட்டுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு. ஏற்கனவே அதில் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு போடல. சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். அடுத்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முட்டை தோசை பண்ணலான்னு பார்க்குறேன். முட்டை தோசை தயார் பண்ணலாம். இதே அடுப்பில் 2 அடுப்பில் வச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முட்டை தோசை. லஞ்சு வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல். முட்டை வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், மீன் குழம்புல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் வந்து செலவே இல்லாமல் ரொம்ப கம்மியான பொருள் வச்சு தான் மீன் குழம்பு செய்திருக்கேன். ஆனால் சுவையும் ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன் பார்த்திங்களா, அந்த எண்ணெயிலே சிம்பிளாக மீன் குழம்பு செய்து முடிச்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நல்லெண்ணெய் கூட ஊற்றி இறக்கலாம். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சுருக்கேன். இதே தோலை உரிச்சு இந்த மீன் குழம்புக்குள்ளே போட்டுருவேன். அடுத்தது எக் தோசை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 தோசை. அதுதான் எனக்கு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.